Hi teachers, welcome to Future Vision Study Center from Salem. ஐரோப்பிய வரலாறு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் இங்கிலாந்து நாட்டின் மன்னர் 8ஆம் எட்வர்டு பத்தி நம்ம பார்க்க போறோம். அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1936. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தகப்பனாரான 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய மரணத்துக்கு பின்னாடி இவர் வந்து ஆட்சிக்கு வராரு, அரியணைக்கு வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியிலே இருந்திருப்பாரு. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அவருக்கு ஏற்பட்ட அந்த காதல் நெருக்கடி. இந்த மன்னர் வந்து 1936ல வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்கள் மேல, குறிப்பா ஏழைகள் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மக்கள் நலன் கொண்ட ஒரு மன்னரா தான் இருக்கிறாரு. அதனால இவர்ட்ட வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. இருந்த போதிலும், இவர் குறைவான காலம், அதாவது 1 வருஷம் மட்டும் தான் இவர் வந்து ஆட்சியை செஞ்சிருப்பாரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட காதல் நெருக்கடி. அதாவது 2 முறை திருமணம் செய்து கொண்ட அமெரிக்க பெண்மணியான அந்த வாலிஸ் சிம்ப்சன். அவங்கள வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தா, இவரு எட்வர்ட் மன்னர் வந்து திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இங்கிலாந்து நாட்டோட திருச்சபை வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சபையோட அதிகாரம் வந்து மன்னர் தான். மன்னரோட அதிகாரத்துக்கு கீழ தான் திருச்சபை இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருச்சபையும் எதிர்க்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களும் வந்து இத வந்து எதிர்ப்பாங்க. அதுக்கடுத்து அந்த அமைச்சரவையும் எதிர்க்கும். இந்த மாரி நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பாங்க. இந்த பெண்மணிய வந்து நீங்க திருமணம் செய்யக்கூடாது. ஒரு அமெரிக்க பெண்மணிய வந்து இங்கிலாந்தோட ராணியா வந்து நாங்க ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்க பெண்மணியின் அமெரிக்க பெண்மணி அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் இல்லாம, இவங்க ஏற்கனவே திருமணம் செய்து 2 முறை வந்து டைவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. விவாகரத்து செஞ்சிருப்பாங்க. இப்ப திருச்சபையின் சட்டத்தின்படி ஒரு விவாகரத்தான ஒரு பெண்ண வந்து மன்னர் வந்து திருமணம் செய்யக்கூடாதுன்றது வந்து இங்கிலாந்து திருச்சபையோட சட்டமா இருக்குது. அந்த திருச்சபையோட தலைவர் வந்து மன்னரா இருக்கிறதுனால, மன்னரே வந்து இந்த தப்ப வந்து செய்யக்கூடாது அப்படின்றனால திருச்சபை வந்து எதிர்க்குது. மக்களும், அமைச்சரவை, அதாவது பாராளுமன்றம் எல்லாமே வந்து மன்னருக்கு விரோதமா வந்து எதிர்க்குது. அப்ப அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2டே 2 கோரிக்கைகள் தான் வந்து வைக்கிறாங்க. ஒண்ணு வந்து இந்த பெண்மணிய வந்து நீங்க திருமணம் செய்யாம மன்னரா வந்து நீடிக்கலாம். அப்படி இல்லன்னா, அ இந்த அம்மா வந்து நாங்க ராணியாவே ஏத்துக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்க்கிறாங்க இதுக்கு. அப்ப மன்னர் வந்து பிடிவாதமா இருக்கிறாரு. என்ன ஆனாலும் பரவால்ல. நான் வந்து இந்த வேலி சிம்ப்சன வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிருவேன். ஒண்ணு வேணா பண்ணலாம். இவங்க வந்து நான் வந்து மன்னரா இருக்கேன். இவங்கள நான் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் கூட, இவங்கள வந்து ராணி ஆக்க வேண்டாம். அப்படின்னு சொல்லி ஒரு ராணி ஆக்காம நான் வந்து இவங்கள திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி, ஒரு சட்டத்த வந்து இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து சொல்லுவாரு. ஆனா இத வந்து பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றமும், திருச்சபையும் வந்து ஏத்துக்கிறாது. ஏத்துக்கிறதுனால இவர் என்ன செய்வாரு பார்த்தீங்கன்னா, நம்ம மன்னரா இருக்கிறதா, அல்லது நம்ம வந்து ஆட்சிய விட்டுட்டு, இந்த இந்த பெண்மணிய வந்து நம்ம திருமணம் செய்துக்கிறதா அப்படின்ற 2 கேள்விகள் மட்டுமே மன்னருக்கு முன்னாடி இருக்குது. கடைசியில இவர் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆட்சியும் வேணாம், இந்த அரியணை வேண்டாம். நான் வந்து இந்த பெண்மணிய வந்து நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன பண்ணுவாருன்னா, உடனே வந்து அரியணைய விட்டு விலகிருவாரு. நான் வந்து மன்னரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விலகிருவாரு. காரணம் அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அமெரிக்க பெண்மணி. இன்னொன்னு மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா, விவாகரத்து பெற்றவர். அப்ப இந்த பிரிட்டன் திருச்சபை, அதாவது இங்கிலாந்தோட திருச்சபையில வந்து மன்னர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த திருச்சபை விரும்பாத ஒரு செயல வந்து செய்றதுல சிக்கல் இருக்குது. அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பால்டுவின் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம டொமினியன் நாட்டு பிரதமர்கள்ன்னு சொன்னா, அந்த டொமினியன் நாடுன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி, அதாவது இங்கிலாந்தோட அந்த குடியேற்ற நாடுகள். அந்த நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்துல அரசியல் உரிமைகள் எல்லாமே குடுத்து தான் வந்து இங்கிலாந்து வந்து வச்சிருக்குது. அப்ப அந்த டொமினியன் அந்தஸ்தையும் குடுத்துருக்குது. ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்துலாம் இதுக்கு ஒரு ஒரு முக்கிய உதாரணமான நாடுகளா இருக்குது. இந்த மாரி இருக்கக்கூடிய நாட்டுகளுடைய பிரதமர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த திருமணத்த வந்து வேணான்னு சொல்றாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இவரு எல்லாரும் எதிர்க்கிறதுனால இவர் வந்து இந்த அம்மா வந்து திருமணம் முடிக்க மாட்டாரு, இவங்கள ராணி ஆக்க மாட்டாருன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு, அரியணையே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு, அந்த ராணி சிம்ப்சன், அந்த வாலி சிம்ப்சன வந்து திருமணம் செய்றாரு. அதாவது அந்த திருச்சபையோட சட்டத்தையும் மீறி இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, திருமணம் செய்றாரு. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச்சில, அதாவது திருச்சபையில வந்து நான் வந்து ராஜாவா இருக்கிறேன், மன்னரா இருக்கிறேன். இவங்க வந்து வேணா ராணியா இல்லாம இருக்கட்டும். ஆனாலும் நான் இவங்கள ஒரு திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி, எனக்காக ஒரு சட்டத்த கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும்,
அவர் வந்து அந்த திருச்சபை வந்து பாராளுமன்றமும் வந்து உறுதியா வந்து மறுத்துருவாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த காதல்ல விழுந்ததுனால, ஒரு முறையற்ற காதல்ல அவர் விழுந்ததுனால, என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1936ல டிசம்பர் 10ஆம் தேதி அவரு அரியணைய வந்து துறக்குறாரு. இந்த டேட்டும், இந்த மந்த்தும், டேட்டும் உங்களுக்கு குடுத்துருக்கிறனால, கண்டிப்பா வந்து இந்த மாரி டேட்டு, மந்த்து, இந்த பிளேஸு, அந்த இன்சிடென்ட் இதெல்லாம் வந்து ஒரு லிங்க் பண்ணி நீங்க படிங்க. ஏன்னா வந்து கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு என்ன வேணா கேட்கலாம். டேட் கேட்கலாம், மந்த் கேட்கலாம், அந்த இன்சிடென்ட் கேட்கலாம். மன்னர் யாரு? இது எல்லாமே வந்து கேட்கலாம். அப்ப எந்த மன்னரு? எந்த இன்சிடென்ட்? எந்த இயரு? இத வந்து கொஞ்சம் நல்லா தெளிவா படிச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மன்னராட்சியோட அந்த திருச்சபையினோட மரபு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அரியணை துறந்த உடனே அந்த முடித்துறப்பு அறிவிப்பு சட்டம் அப்படின்றது ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில வந்து கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தின்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, யார்க் கோமகன் ஆன 6ஆம் ஜார்ஜ் அதாவது அம் அ இவர் மன்னருடைய தம்பி, இளைய சகோதரனான 6ஆம் ஜார்ஜ் வந்து என்ன செய்றாருன்னா, அ மன்னராட்சிக்கு வராரு. அந்த யார்க் கோமகன் அப்படின்றது வந்து என்னன்னா, டியூக் ஆஃப் யார்க்ன்றது வந்து இங்கிலாந்தோட ஒரு பிளேஸு. டியூக் ஆஃப் ஆர்க்ன்னு சொல்லுவாங்க. யார்க்ன்றது ஒரு பிளேஸு. அந்த டியூக்ன்றது நம்ம தலைவர்ன்னு தெரியும். அதாவது இளவரசர். அந்த அதாவது கோமகன்னா மன்னர்ன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மன்னருடைய அந்த வாரிசு. டியூக் ஆஃப் யார்க்ன்றது வந்து அந்த அந்த இளவரசருக்கான அந்த ஒரு பட்டம். அந்த பட்டத்துல இருக்கக்கூடிய 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து, தன்னுடைய மூத்த சகோதரனான எட்வர்ட் மன்னர், அதாவது எட்வர்ட் வந்து 8ஆம் எட்வர்ட் வந்து அரியணை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த அந்த காதல் பிரச்சனையினால அரியணைய வேணான்னு அவர் உதறி தள்ளியதுனால, அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, 6ஆம் ஜார்ஜ் வந்து இங்கிலாந்தோட மன்னர் ஆகுறாரு. இது வந்து எத எத வந்து நம்மளுக்கு வந்து காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சொந்த விஷயங்கள கூட மன்னர் வந்து அவரோட சுயமா வந்து செய்ய முடியாது. மன்னர் வந்து என்னன்னா, அந்த அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். பாராளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். ஆ அமைச்சரவையுடைய விருப்பப்படி தான் வந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு மரபு வந்து இங்கிலாந்துல ஃபாலோ பண்றத வந்து உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து மட்டும் இல்லாம, அதோடைய அந்த காலனி நாடுகள், அதாவது குடியேற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய டொமினியன் அந்தஸ்துல அந்த குடியேற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த பிரைம் மினிஸ்டர், அந்த நாடுகளுடைய அந்த பாராளுமன்றம், அவங்களுடைய சட்டத்துக்கும் உட்படணும் மன்னர் அப்படின்றது ஒரு ஒரு இதா வந்து இங்கிலாந்துல வந்து ஃபாலோ பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காமன்வெல்த் வளர்ச்சி. காமன்வெல்த்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த பழைய காலனி நாடுகள், குடியேற்ற நாடுகள், அவங்களுடைய அந்த ஒரு அ அவங்களுடைய ஒரு பெர்மிஷனும் இதுக்கு தேவைப்படுறதுனால, அந்த காமன்வெல்த் வளர்ச்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உரைக்கல்லாக அமைந்ததுன்றாங்க. ஏன்னா, அவங்களுடைய அ அட்வைஸ் எல்லாத்தையும் வந்து ஏத்துக்கிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஒரு கூட்டு நாடாக வந்து இருக்க முடியும். ஒரு டொமினியன் அந்தஸ்து வந்து குடுத்தாலும் கூட, இங்கிலாந்துடன் வந்து இவங்க வந்து கூட்டா வந்து இருக்க முடியும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த நட்பும் வந்து வளர முடியும். இந்த மாரி இருக்கிறதுனால, இந்த மாரி இருக்கக்கூடிய இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த அரசியலமைப்பு மரபுன்றது வந்து, ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்ததா வந்து பார்க்கப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெவில் சேம்பர்லேன் அப்படின்றவரு வராரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் கட்சிய சேர்ந்தவரு. இவரு நம்ம எந்த வருஷம் இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இவரு பிரைம் மினிஸ்டரா இங்கிலாந்துல இருந்தாருன்னு பார்த்தோம்னா, 1937 இருந்து 1940 வரைக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, பால்ட்வின் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த கன்சர்வேட்டிவ் கட்சிய சேர்ந்த பால்ட்வின் வந்து பதவி விலகுறாரு. அவர் பதவி விலகியத அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெவில் சேம்பர்லேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய அரசுக்கு வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து ஆகுறாரு. இவருடைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு விவகாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 8ஆம் எட்வர்ட் மன்னர் வந்து முடி துறக்கிறாரு. முடி திறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஐரிஷ் அதாவது ஐரிஷ்னா வந்து அயர்லாந்து. அயர்லாந்து நாட்டு மக்கள வந்து ஐரிஷ் பீப்பிள்ன்னு சொல்றோம். அந்த ஐரிஷ் தலைவரான வேலர் அப்படின்றவரு தான் ஒரு சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் குடுக்குறாரு. அந்த ஒப்புதலின்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அயர்லாந்து வந்து என்னன்னா, தன்னை வந்து அயர் அப்படின்ற ஒரு சுதந்திர குடியரசு நாடா வந்து அறிவித்துக் கொள்ளுது. இத வந்து பிரிட்டனும் வந்து ஏற்றுக்கொள்ளுது. யாருடைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெவில் சேம்பர்லேனோட காலத்துல தான் வந்து இந்த அயர்லாந்து வந்து தன்னை வந்து குடியரசு நாடாக வந்து அறிவிக்குது. அதுக்கடுத்து இவருடைய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2ஆம் உலகப் போர் வந்து ஏற்படுது. அந்த மியூனிச் பேச்சுவார்த்தை வந்து நடக்குது. மியூனிச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த
ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுவார்த்தைகள் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலக அமைதிக்காக ஏற்கனவே இந்த முதலாம் உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, படுதோல்வி அடைந்த ஜெர்மனி சும்மா இருக்காம என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்மனியில இருக்கக்கூடிய சர்வாதிகாரியான ஹிட்லருடைய அந்த பேராசை, அதாவது உலகத்த பூராமே தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணுன்ற அந்த பேராசை நிமித்தமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போர்ல தோல்வி அடைந்த ஜெர்மனி மறுபடியும் வந்து 2ஆம் உலகப் போருக்கு வந்து ஒரு காரணமாகுது. அப்ப வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மியூனிச் ஜெர்மனில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல வச்சு, பிரிட்டனு, இங்கிலாந்து, இத்தாலி, பிரான்ஸு, ஜெர்மனி எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதி பேச்சுவார்த்தைய வந்து நடத்தணும். இனியும் வந்து இந்த போர வந்து கன்டின்யூ பண்ணக்கூடாது. 2ஆம் உலகப் போர் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அமைதி பேச்சுவார்த்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மியூனிச்ன்ற இடத்துல வந்து நடத்துறாங்க. எந்தெந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டினு. மியூனிச்ல வந்து கலந்துக்கிட்ட நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து. இங்கிலாந்து சார்பா யார் வந்து கலந்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, இவரு நெவில் சேம்பர்லைன் தான் வந்து கலந்துக்குருவாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி கலந்துக்கிறோம். ஜெர்மனியும் இதுல கலந்துக்கிறோம். கலந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வி அடைஞ்சிரும். ஜெர்மனியின் சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஹிட்லர். மியூனிச் உடன்படிக்கையில கலந்து கொண்ட நாடுகள் என்னன்னு கொஸ்டின்ல கேட்கலாம். அல்லது அந்த நாட்டோட தலைவர்கள பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம். கண்டிப்பா வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இத்தாலி சார்பா முசோலினி வராரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஹிட்லரும், முசோலினியும் சர்வாதிகார ஆட்சி. இத்தாலியிலயும், ஜெர்மனியிலும் நடத்திட்டு இருக்காங்க. பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் சார்பா யார் வந்து கலந்துக்கிட்டான்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் டலடியோ அவர் பேரு. முழு பேர் வந்து டலடியோ. அப்ப இந்த மியூனிச் பேச்சுவார்த்தையில வந்து எந்தெந்த நாடுகள் அது வந்து என்னன்னா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நம்ம பார்த்தோம். எந்தெந்த நாடுகள் கலந்துக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸு. இங்கிலாந்தின் சார்பா வந்து நெவில் சேம்பர்லைன் கலந்துக்கிட்டாரு. ஜெர்மனியின் சார்பா ஹிட்லரும், இத்தாலியின் சார்பாக முசோலினியும், பிரான்ஸோட சார்பா வந்து எட்வர்ட் டலடியோ அப்படின்றவர் வந்து கலந்துக்கிட்டாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வியில தான் வந்து முடிஞ்சுச்சு. திருப்பி அமைதி வரல. போர் தான் வந்து அதிகமாச்சு. இவரு வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த அவருடைய பீரியடுல இருக்கக்கூடிய அந்த விலைவாசி உயர்வு, அ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதார சீர்திருத்தம்லாம் வந்து சரி பண்ணணும்னு வந்து நெறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வராரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதார சீர்திருத்தம்ன்றது முழுமையா வந்து இங்கிலாந்துல வந்து நடைபெறல. போரோட அந்த ஆரம்ப கட்ட தோல்வியினால வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து இவருடைய ஆட்சி, இவருடைய அமைச்சரவை மேல வந்து நம்பிக்கையும் குறைஞ்சதுனால, இவர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 1940 மே மாதம் வந்து பதவி விலகிறாரு. இவரோட ராஜினாமாவ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பிரதமரான வின்ஸ்டன் சர்ச்சில் வராரு. இவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆளு. இவர பத்தி ஒரு தனி டாபிக்கே பின்னாடி இருக்கு. நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இத. இப்ப வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து சேம்பர்லைனோட ராஜினாமா தொடர்ந்து இவர் வந்து இங்கிலாந்தோட பிரதமரா வந்து வராரு. இங்கிலாந்தோட வெளிநாட்டு கொள்கை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய காலத்தில வெளிநாட்டு கொள்கை எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1919 39 வரைக்கும் இங்கிலாந்தோட வெளிநாட்டு கொள்கை யார் இருக்கான்னு பார்த்தா, வின்ஸ்டன் சர்ச்சில் தான் வந்து பிரதமரா இருக்கிறாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தகம், நட்பு, பாதுகாப்பு இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட வெளிநாட்டு கொள்கைகள உறுதிப்படுத்துறாரு. இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வேர்ல்டு வார் அதாவது முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்ல வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, தேவைப்படும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டனு வந்து என்ன பண்ணுதுன்னா, பிரான்ஸு, ரஷ்யாவோட அந்த உடன்படிக்கை அதாவது கூட்டமைப்பையும் வந்து ஏற்படுத்துது. மற்ற நாடுகளோடையும் கூட்டணி வச்சுக்கிறது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சக்தி வாய்ந்த ஒரு கடற்படையை வச்சிருக்கிறதுனால, அதோட அந்த அ வணிகம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. அதே மாரி ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா போன்ற அந்த குடியேற்ற நாடுகளோடயும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உறவு முறைய வந்து வச்சிருக்குது. அதுக்கடுத்து அந்த காமன்வெல்த்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய காலனி நாடுகள இங்கிலாந்தோட பழைய குடியிருப்பு நாடுகள் அல்லது காலனி நாடுகள் எது எதெல்லாம் இருந்துச்சோ, அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுமூகமான ஒரு வணிக உறவ வந்து
ஏற்படுத்துது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட வெளிநாட்டு கொள்கை வில்சன் சர்ச்சில் காலத்துல ரொம்ப வந்து சிறப்பா இருக்குது. அதே மாரி இது வந்து நடுநிலைமை கொள்கை. 19ஆம் நூற்றாண்டுல ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து நடுநிலை கொள்கை அல்லது தனித்து அதாவது அந்த தனித்துவ கொள்கைய வந்து ஃபாலோ பண்ணுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டோடையும் வந்து போருக்கு போறதில்ல. நான் வந்து 2 நாட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல. எந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணாம நான் நடுநிலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த போரோட ஆரம்பத்துல வந்து இங்கிலாந்து வந்து நடுநிலை கொள்கைய வந்து அது வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது வந்து ரொம்ப வந்து இது முக்கியமா வரலாற்றுல வந்து பார்க்கப்படுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாரிஸ் சமாதான மாநாடு 1919. இது வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய அந்த ஆட்சி காலத்தோட ஆரம்பத்துல தான் வின்ஸ்டன் சர்ச்சிலோட காலத்துல வந்து சமாதானம் மா பாரிஸ் சமாதான மாநாடு ஏற்படுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா, பிரான்ஸு அந்த நாடுகளோடலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட பிரதமர் லாயிட் ஜார்ஜ் இருக்காரு அப்போ. அப்பதான் வந்து அவர் தான் வந்து அவர் பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாரிஸ் மாநாட்ட வந்து நடத்தி, அதுல வந்து முக்கியமான தீர்மானங்கள்லாம் வந்து இவர் வந்து நிறைவேத்துறாரு. இது வந்து இங்கிலாந்தோட அந்த வெளிநாட்டு கொள்கை தான். அதுக்கடுத்து அந்த பாரிஸ் சமாதான மாநாட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, உடன்படிக்கைகள் அதாவது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஜெர்மனி மேல வந்து திணிக்கிறாங்க. அதிகமான நிபந்தனைகள் அதாவது வெற்றி பெற்ற நாடுகள் வந்து முதல் உலகப் போர்ல வெற்றி பெற்ற நாடுகள் வந்து தோல்வியடைந்த ஜெர்மனி மீதும், அதோடைய கூட்டு நாடான அ அதாவது ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா இந்த மாரி நாடுகளோட வந்து பார்த்தீங்கன்னா, அ நெறைய நிபந்தனைகள வந்து திணிப்பாங்க. சில உடன்படிக்கைகளையும் வந்து செய்வாங்க. அது என்னென்ன உடன்படிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட வந்து வெர்சைல்ஸு, ஆஸ்திரியாவோட வந்து பார்த்தீங்கன்னா, செயின்ட் ஜெர்மைன், அதுக்கடுத்து துருக்கியோட வந்து பார்த்தீங்கன்னா, செவ்ரஸ் உடன்படிக்கை செய்து, அதுக்கடுத்து பல்கேரியாவுடன் வந்து நியூலி உடன்படிக்கை செய்து, ஏன்னா முதல் உலகப் போர்ல வந்து பிரிட்டனும், அதனுடைய அ அந்த கூட்டணிகளும் வெற்றி பெற்றாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வியடைந்த நாடுகளோட வந்து இந்த உடன்படிக்கைகள், நிபந்தனைகள வந்து திணிக்கிறாங்க. அது என்னென்ன உடன்படிக்கைகள், எந்தெந்த நாடுன்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஹங்கேரியோட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையனான் உடன்படிக்கை. ட்ரையனான் உடன்படிக்கை செய்றாங்க. எந்தெந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, ம் இந்த பல்கேரியாவோட வந்து பார்த்தீங்கன்னா, நியூலி எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தா, 1919ல. இந்த உடன்படிக்கை வந்து 1919ல அதாவது போர் முடிஞ்ச உடனே வந்து இந்த உடன்படிக்கைய வந்து இது பண்றாங்க. ஹங்கேரியோட வந்து 1920ல. அதுக்கடுத்து ஆஸ்திரியாவோட 1919ல. ஜெர்மனியோடயும் 1919ல தான். இந்த உடன்படிக்கைகள் வந்து அடிக்கடி வந்து எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து இருக்குது. பாரிஸ் சமாதான மாநாட்டின் முடிவுல எந்தெந்த நாட்ல, எந்தெந்த வருடங்கள்ல என்னென்ன உடன்படிக்கைகள் வந்து விதிக்கப்பட்டது அல்லது சுமத்தப்பட்டதுன்ற கொஸ்டின் வந்து அடிக்கடி வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஜெர்மனி மேல வந்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கையும், ஆஸ்திரியாவுடன் வந்து பார்த்தீங்கன்னா, செயின்ட் ஜெர்மைன் உடன்படிக்கையும், துருக்கியுடன் வந்து செவ்ரஸ் உடன்படிக்கை, அது இல்லாம பல்கேரியாவுடன் நியூலி உடன்படிக்கை, ஹங்கேரியுடன் ட்ரையனான் உடன்படிக்கை. எந்தெந்த வருடங்கள்ன்றதையும் பார்த்துக்கங்க. இந்த உடன்படிக்கைகள்லாம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு அ நெ நெவில் சேம்பர்லைன் அப்புறமா வந்து வில்சன் சர்ச்சிலோட பீரியட்ல வந்து இது வந்து நடக்குது. அதுக்கடுத்து இதோட பயன்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்மனியோட குடியேற்ற நாடுகளான கிழக்கு ஆப்பிரிக்கா, டோகலாந்து போன்றவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கே வந்து கிடைச்சிருது. அதே மாரி துருக்கிகிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈராக்கு, பாலஸ்தீனம் இந்த நாடுகள பூராமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈராக், பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளை தன் பாதுகாப்பின் கீழ் பரிபாலிக்க உரிமையும் பெற்றது. இந்த நாடுகளெல்லாம் வந்து என்னோட பாதுகாப்புல வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு உரிமையும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கு வந்து கிடைக்குது. உலக அமைதிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லீக் ஆஃப் நேஷன் 1920ல வந்து ஏற்படுத்துது.
இந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து என்னன்னா, இனிமே போரே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா வந்து ஜெர்மனி வந்து அந்த ப போர் சம்மந்தமான அந்த ராணுவ படைகள்லாம் வந்து வச்சுக்கிறவே கூடாது. அந்த ராணுவ வீரர்கள், அந்த படை வீரர்லாம் வந்து 1,00,000க்கு மேல நீ வச்சுக்கிறவே கூடாதுன்னு சொல்லி ஒரு கடுமையான நிபந்தனைகள்லாம் வந்து ஜெர்மனி மேல வந்து இந்த வெற்றி பெற்ற நாடுகள் வந்து விதிக்கும். இப்ப வந்து அந்த சர்வதேச சங்கம் வந்து உலக அமைதிக்காக மீண்டும் ஒரு முறை இந்த மாரி முதல் உலகப் போர் மாதிரி 2ஆம் உலகப் போர் ஒண்ணு வரவே கூடாதுன்ற ஒரு நோக்கத்துல தான் சர்வதேச சங்கம் ஏற்படுத்தப்படுது 1920ல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வதேச சங்கம் தோல்வியில முடிஞ்சிரும். அது தோல்வியில முடிஞ்சதுனால தான் வந்து 2ஆம் உலகப் போர் ஏற்பட்டது வந்து வரலாற்றுல வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைந்துள்ளது. அதுக்கடுத்து இங்கிலாந்தும், துருக்கியும் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தோட நட்பு நாடு. நம்ம ஏற்கனவே முதல் உலகப் போர்ல இதில பார்த்துருக்கோம். அப்போ வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து கிரீஸ்க்கும், துருக்கிக்கும் போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல பிரிட்டன் போய் தலையிடுது. கிரீஸுக்கு ஃபேவரா வந்து பேசுது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேவரா பேசி கிரீஸ காப்பாத்துறதுக்காக துருக்கி கிட்ட வந்து அந்த லாசன் உடன்படிக்கை வந்து செய்யப்படுது. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, 1923ல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பிரதமரா இருக்கிறாரு. இதனால வந்து பிரிட்டனுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைச்சுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டான்டினோபிள், சிமிர்னா, ஆசியா மைனர் போன்ற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கிக்கு வந்து திரும்ப கிடைக்குது. பிரிட்டனோட பாதுகாப்புல இருந்த அந்த எகிப்துக்கு முழு சுதந்திரமும் குடுக்குறதுக்கு துருக்கி வந்து ஒப்புக்கொட்டுறது. அதே மாரி இங்கிலாந்து, பிரான்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில வந்து ஜெர்மனிய வந்து கடுமையா வந்து தண்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் தான். இந்த பிரான்ஸோட இந்த உள்நோக்கத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து ஒரு தயக்கத்தோடயே வந்து ஏத்துக்குச்சு. அதே மாரி அந்த முதல் உலகப் போர்ல இருந்த அந்த லாயிட் ஜார்ஜ் பிரதம மந்திரியா இருந்த லாயிட் ஜார்ஜ் கூட என்ன செய்வார்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஜெர்மனி மேல ஒரு கடுமையான ஒரு நிபந்தனைன்னு சொல்லி, அந்த ஜெர்மனி மேல விதிக்கப்பட்ட அந்த நிபந்தனைகள பத்தி ஒரு விமர்சனமும் வைக்கிறாரு. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்மனி வந்து அந்த போர் நஷ்டஈடு வந்து அது மேல திணிக்கப்படும்போது, அத வந்து குடுக்குறதுக்கு குடுக்க முடியாதுன்னு அது ஒரு வாக்கு. அது குடுத்த அந்த உடன்படிக்கைய வந்து மீறிரும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் வந்து ஜெர்மனியோட தொழில் வளம் நிறைந்த ரூகர் பகுதிய வந்து கைப்பற்றிரும். 1923ல. இத வந்து இங்கிலாந்து வந்து வெளிப்படையாவே கண்டிக்குது. அந்த ரூகர்ன்ற பகுதி, அதாவது ஜெர்மனியோட தொழில் வளம் நிறைந்த ரூகர் பகுதிய நீங்க கைப்பற்றுறது வந்து சரியில்ல அப்படின்னு சொல்லி 1923ல இங்கிலாந்து வந்து கண்டிக்குது. நேரடியாவே கண்டிக்குது. பிரான்ஸ் வந்து நீங்க பிரிட்டனோட நட்பு நாடு தான். ஆனாலும் கூட ஒரு நியாயமா நீங்க நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி கண்டிக்குது. ஏன்னா, ஜெர்மனி வந்து இதே தப்ப ஆரம்பத்துல வந்து செஞ்சிருக்கும். அதாவது பிரான்ஸுக்கு சொந்தமான அந்த அல்சைஸ் லொரைன் அப்படின்ற அந்த கனிம வளம் மிகுந்த பகுதிகள வந்து இது கைப்பற்றியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பகுதிகள்லாம் வந்து திருப்பி வந்து பிரான்ஸ்ட்டயே வந்து குடுத்துருவாங்க போர் முடிவுல. அந்த ஒப்பந்தத்துல வந்து குடுத்துருவாங்க. வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்துல. அதுக்கு பழிவாங்கும் ஒரு நோக்கத்துல வந்து பிரான்ஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட அந்த வளம் நிறைந்த பகுதிகளான ரூகர வந்து கைப்பற்றும்போது, இங்கிலாந்து வந்து சொல்லுது, திருப்பி வந்து போரின் முடிவுல வந்து ஜெர்மனி வந்து கைப்பற்றின பகுதியில உன்ட்ட வந்து அந்த அல்சீஸ் லொரைன் வந்து ஒப்படைச்சிருச்சு. இதே தப்ப ஜெர்மனி செஞ்ச தப்ப நீயும் வந்து செய்றியே அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வந்து கண்டிக்குது. இந்த மாரி வந்து நடுநிலை கொள்கையை வந்து ரொம்ப இங்கிலாந்து வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில இந்த மாரி போர்கள்லாம் வந்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக, ஜெர்மனிக்கும், பிரான்ஸுக்கும் வந்து எல்லைகள வந்து நிர்ணயம் பண்றாங்க. அந்த மாரி நிர்ணயம் பண்றதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அ 1925ல ஒரு உடன்படிக்கை, லொகார்னோ உடன்படிக்கைன்றது எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டுச்சு? என்ன ரீசனுக்காக அப்டின்னா, ஜெர்மனி, பிரான்ஸோட எல்லைகளை நிர்வகிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த உடன்படிக்கையில வந்து, இங்கிலாந்து வந்து முக்கிய பங்கு வந்து எடுக்குது. அதாவது ஜெர்மனியோட அந்த எல்லைகள் எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெர்மனியோட அந்த மேற்கு எல்லையில வந்து பிரான்ஸ் இருக்குது. கிழக்கு எல்லையில வந்து போலந்து இருக்குது. இந்த எல்லைகள வந்து பிரிக்கிறதுல பிரச்சனைகள் வந்துறக்கூடாதுன்றதுக்காக, இங்கிலாந்து வந்து அதில தலையிட்டு அந்த லொக்கார்னோ உடன்படிக்கைய வந்து செய்றாங்க. 1925ல. பிரச்சனை வராம எதிர்காலத்தில வந்து போர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக, இங்கிலாந்து வந்து நடுநிலைமை வகித்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைய வந்து முடிவுக்கு கொண்டு வருது. அந்த எல்லை பிரச்சனைய வந்து தீர்த்து வைக்குது. அதுக்கடுத்து இங்கிலாந்துக்கும், அமெரிக்காவுக்கும் கூடனான ஒரு ஒரு உறவு எப்படி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முதல் உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து இங்கிலாந்துக்கு மட்டும் இல்ல, உலக நாடுகள் அந்த போர்ல பங்கெடுத்த அனைத்து நாடுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உதவி செஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஏராளமான கடன் குடுக்குறது, போர் தளவாட கருவிகள வந்து அனுப்பி வைக்கிறது, உணவுப் பொருட்கள அனுப்புறது, இந்த மாரி வந்து நெறையா வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு டாப் லெவல் வல்லரசாக வந்து அமெரிக்கா வந்து இருந்துச்சு. இந்த மாரி சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வந்து அமெரிக்காவிட்ட வந்து போர்க்கடன வந்து வாங்கியிருக்கும். உடனே வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஏராளமான போர்க்கடன வந்து குடுத்துச்சு.
இப்ப வந்து இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்றாலும் கூட, முதல் உலகப் போர்ல வந்து இங்கிலாந்து வெற்றி பெற்றாலும் கூட, அமெரிக்காவிட்டருந்து வாங்குன அந்த போர்க்கடன் வந்து இருக்க தான் செய்யுது. அத குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் வந்து இங்கிலாந்து இருந்துச்சு. ஏன்னா வெற்றி அடைஞ்சாலும் கூட, இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த உயிர் பலிகளும் உயிர் சேதம், பொருட்சேதம் நெறையா வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. வெற்றி அடைஞ்சாலும் கூட. ஏன்னா கடுமையான போருக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து தோல்விய வந்து ஒத்துக்கொள்ளும். அப்ப நெறைய இழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் வந்து இந்த கோபம், இந்த இந்த ஆதங்கத்தெல்லாம் வெளிப்படுத்தும் விதமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கைய வந்து ஜெர்மனி மேல திணிப்பாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கடனுக்கான தீர்வு என்னான்னு சொன்னா, இங்கிலாந்து வந்து இது என்னோட நேச நாடா இருக்கிற அமெரிக்காட்ட வந்து சொல்லுது. "நீ வந்து என்னுடைய நேச நாடு அல்லது நட்பு நாடா இருக்கிற. அதனால உன்ட்ட வாங்குன இந்த போர் கடனுங்கலாம் வந்து எனக்கு தள்ளுபடி பண்ணிரு" அப்படின்னு சொல்லுது. சொன்னாலும் உடனே வந்து அத வந்து அமெரிக்கா வந்து ஏத்துக்கறல. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் கூட, பணம் விஷயம்ன்றது வேற. என்கிட்ட பட்ட கடன், போர் கடன பூராம் நீ எனக்கு கண்டிப்பா குடுத்து தான் ஆகணும். நம்ம ஏற்கனவே வந்து உடன்படிக்கையில வந்து செஞ்சிருக்கிறோம். அத வந்து நீ செய்யணும். அந்த அந்த உடன்படிக்கையின்படி இந்த கடன் பணத்த வந்து எனக்கு திருப்பி குடுக்கணும்னு சொல்லி, அமெரிக்கா வந்து இங்கிலாந்துக்கு வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உடன்படிக்கைப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 62 வருடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் கடன குடுக்குறேன்னு சொல்லி, இந்த கடன நீ குடுத்து முடின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லுது. இங்கிலாந்து வந்து அதுக்கு ஓகே பண்ணிருது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1934ல ஐரோப்பிய பொருளாதார நெருக்கடி, அந்த பெருமந்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். இந்த மாரி இருக்கக்கூடிய அந்த பொருளாதார நெருக்கடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டன்ட்ட வந்து கடன் வாங்கியிருக்கும். அதாவது பிரிட்டன் அதாவது இங்கிலாந்து வந்து அமெரிக்காட்ட வாங்கியிருக்குது. அமெரிக்காவிட்ட வந்து இங்கிலாந்து கடன் வாங்கி, அது என்ன பண்ணுதுன்னா, அதுவும் வந்து நாடுகளுக்கு வந்து கடன் குடுத்துருக்குது, ஐரோப்பிய நாடுகளுக்கு. அப்ப அமெரிக்கா வந்து பிரிட்டன வந்து நெருக்கடி செய்யும்போது, பிரிட்டன் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கடன் குடுத்த மற்ற நாடுகள்ட்ட வந்து என்ன பண்ணுதுன்னா, கடன வந்து கேட்குது. ஆனா, கடன வந்து அவங்க திருப்பி செலுத்த முடியாத ஒரு நிலையில இருக்கிறதுனால, இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து கடன குடுக்குறதுக்கும் வந்து மறுப்பு தெரிவிக்குது பிரிட்டன். இதான் வந்து அன்றைய காலகட்டத்தில நிலவிய அந்த ஒரு சூழ்நிலை. அதே மட்டும் பார்த்தீங்கன்னா, என்னதான் கடன் பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கும், இங்கிலாந்துக்கும் இருந்தாலும் கூட, அதோட உறவு வந்து பாதிக்கப்படல. 2 நாடுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, நட்பு நாடுகளா தான் இருக்குது. அதே மாரி இந்த உலக சமாதானம், உலக அமைதின்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டனும், அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா, 2மே வந்து சேர்ந்து தான் வந்து பயணம் செய்யுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்தும், ரஷ்யாவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து முதல் உலகப் போர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியேறிரும். அப்ப வந்து அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுல வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்குது. பிரிட்டன்கிட்ட வந்து போர் கடன் வாங்கியிருக்குது. இத வந்து குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷார் மேல வந்து அ எதிர்த்து அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவா இருந்த ரஷ்யா, எதிர்த்து அவங்களுக்கு விரோதமா வந்து கொள்கை பிரச்சாரமும் செய்யுது. அதே மாரி 1921ல ரஷ்யாவோட ஏற்பட்ட அந்த வியாபார உடன்படிக்கை, 1924ல வந்து பார்த்தீங்கன்னா, பெயரளவுக்கு மட்டும் ரஷ்யாவுக்கு வந்து அந்த அந்த உடன்படிக்கைப்படி 1924ல வந்து பெயரளவுக்கு மட்டும் அந்த சோவியத் ரஷ்யாவுக்கு வந்து அந்த வியாபார உடன்படிக்கை ஒரு அங்கீகாரமும் வந்து பிரிட்டன் வந்து குடுக்குது. ஆனாலும் கூட 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு மன வருத்தம், மனக்கசப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. ரஷ்யாவுக்கும், இங்கிலாந்துக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெர்மனில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாசி கட்சி அடால்ஃப் ஹிட்லர் வராரு. இத்தாலியில வந்து முசோலினியோட இந்த 2 பேரோட சர்வாதிகாரம். உலக நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து சந்தேக மனப்பான்மையோட இருக்குது. என்னதான் நம்மளோட வந்து உடன்படிக்கைகள் செஞ்சாலும், திருப்பி வந்து இந்த நாடு வந்து நம்ம மேல வந்து போர் தொடுத்துருமோ! நம்ம நாட்டு மேல வந்து ஒரு அழிவ கொண்டு வந்துருமோன்னு சொல்லி, ஒரு ஒரு நாடுமே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தேக மனப்பான்மையோட இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அதுவரைக்கும் ஒரு ஒரு மிகச்சிறிய நாடா இருக்கக்கூடிய ஜப்பானோட ஆதிக்க வெறி ஒரு பக்கம். அந்த முத்து துறைமுகம் நம்ம இதெல்லாம் முன்னாடியே படிச்சிருக்கிறோம். அமெரிக்காவோட அந்த முத்து துறைமுகத்த வந்து ஜப்பான் வந்து கைப்பத்தும். இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா செஞ்சு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஜெர்மனியோட விமானப்படை தாக்குதல். ஹிட்லர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கைகளெல்லாம் என்ன பண்றாருன்னா, மீறிருவாரு. மீறிட்டு என்ன பண்ணுவாரு, அதிகமான அந்த பேராசை. அதுதான் வந்து 2ஆம் உலகப் போருக்கு காரணம். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கும், இங்கிலாந்துக்கும் ஒரு பிரேக்கப் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியுமா வந்து அந்த 2ஆம் உலகப் போர் சூழ்ற ஒரு சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யுதுன்னா, ரஷ்யா வந்து பிரிட்டனோட மறுபடியுமா ஒரு நட்பு நாடா நெருங்கி வர்றதுக்கும் ஒரு சூழலா வந்து அமையுது. இந்த மாரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா,
இங்கிலாந்து வந்து அந்த 2 உலகப் போர்களுக்கு அடுத்து வந்து இருக்குது. குறிப்பா வந்து 1937லேருந்து 40 வரைக்கும் வந்து அந்த நெவில் சேம்பர்லேன் இருக்கிறாரு. இவருடைய காலத்துல என்னென்ன நடந்துச்சுன்றதையும் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மன்னர் 8ஆம் எட்வர்டோட அந்த முடித்திறப்பு 1936ல. அதைத் தொடர்ந்து 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து டியூக் ஆஃப் யார்க் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னர் வந்து 6ஆம் ஜார்ஜ்ன்ற அந்த பெயரோட வந்து அரியணை ஏறுற அந்த இதெல்லாம் வந்து இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். தொடர்ந்து ரிவிஷன் பண்ணுங்க. ரெட் மார்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இன்டெப்த்தா வந்து படிங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உடன்படிக்கைகளுடைய பெயர்கள் எந்தெந்த நாட்டோட அந்த பாரிஸ் சமாதான மாநாட்டுல வந்து எந்தெந்த நாடோட முக்கியமா உடன்படிக்கைகள் செஞ்சாங்க? அது அந்த வருடங்கள் என்ன? அந்த பெயர்கள், அந்த உடன்படிக்கையின் பெயர்கள் என்ன? இதையும் வந்து இன்டெப்த்தா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கங்க. அடுத்த வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். நன்றி.